அடியேன் அடையார் டி வரதராஜதாசன். ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதானதீட்சிதம் சர்வபூத சுஹுர்தம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே. அஸ்து ஸ்ரீஸ்தனகஸ்தூரி வாசனாவாசிதோரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கின்ற உயர்ந்ததான அற்புதமான பாசுரம். பாசுரத்தை முழுமையாக ஒரு முறை பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரா கூடியிருந்து குளிர்ந்து ஏல்வோர் எம்பாவாய். மாலே மணிவண்ணா என்று தொடங்கும் முந்தைய பாசுரத்திலே பாவை நோன்பு நோர்க்கும் இளம் பெண்கள் ஆண்டாள் கோஷ்டியினர் நோன்பு நோற்கத் தேவைப்படுவனவாகிய சங்கங்கள் பறை பல்லாண்டு இசைக்காரர்கள் திருப்பல்லாண்டு சேவிக்கும் பாடும் இசைக்காரர்கள் கோல விளக்கு கொடி விதானம் அதாவது இந்த மேல்கட்டு என்று சொல்கிறோமே முதலானவற்றை தங்களுக்கு தந்து உதவுமாறு கண்ணபிரானிடம் கேட்டார்கள் என்று பார்த்தோம். இப்பாசுரத்தின் மேலோட்டமான பொருளை முதலில் ஒரு முறை பார்த்து விடுவோம். பின்பு உள்ளுரை பொருள்கள் விசேஷ அர்த்த பொருள்களை எல்லாம் தனித்தனியாக ஆராய்வோம். மேலும் சில பொருட்களை கண்ணபிரான் நப்பெண்ணையுடன் சேர்ந்து தங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள், வேண்டுகிறார்கள். முதலிலே பத அர்த்தங்கள். கூடாரை தன் அடிபணியாதாரை வெல்லும் சீர் ஜெயிக்கின்ற குணங்களை உடைய கோவிந்தா கோவிந்தனே உந்தன்னை உன்னை பாடி வாயாரப் பாடி பறை கொண்டு பறையை பெற்று யாம் பெரு சம்மானம் மேலும் நாங்கள் அடையவிருக்கும் பரிசாவது நாடு புகழும் பரிசினால் ஊரார் புகழும்படியாக இந்த உலகமே புகழும்படியாக இந்த நாடே புகழும்படியாக சூடகம் இந்த ஒரு கைக்கு ஆபரணமான சூடகங்கள் தோள் வளைகளும் தோடு காதுக்கு ஆபரணமான தோடுகளும் செவிப்பூ கர்ண புஷ்பம் காதுக்கு அணிவது செவிப்பூ என்று அணைய பல்கலனும் என்று சொல்லப்படும் இவ் ஆபரணங்கள் போன்ற மற்றும் பல ஆபரணங்களையும் யாம் நன்றாக அணிவோம். உன்னாலும் நப்பின்னையாலும் அணிவிக்கப்பட்ட நாங்கள் நன்றாக அணிவிந்து கொள்வோம். இப்பாடை உங்களால் அணிவிக்கப்பட்ட ஆடைகளை உடுப்போம் உடுத்திக் கொள்வோம். அதன் பின்னே பால் சோறு பாலினால் செய்யப்பட்ட சமைக்கப்பட்ட சோறு. இந்த கால வழக்கிலே சொல்ல வேண்டுமென்றால் திருவல்லிக்கேணி சர்க்கரை பொங்கல். மூட நெய் பெய்து நெய்யை மேலே நன்றாக கொட்டி அது மூடி மறையும்படியாகச் செய்து முழங்கை வழிவார மேலும் முழங்கையால் வழியும்படியாக கூடியிருந்து நாம் எல்லோரும் ஒன்றாக கூடியிருந்து உண்டு
குளிர வேணும் என்பது. இப்போது அவதாரிகை: கண்ணா, உன்னிடம் இருக்கும் பாஞ்சஜன்யம் போன்ற அந்த சங்கம் எங்களுக்கு வேண்டும், பறைகள் வேண்டும் என்று போன பாட்டிலே கேட்டார்கள் இல்லையா? பகவான் அதுக்கு என்ன சொன்னார்? பாஞ்சஜன்யம் என்பது என் கையில் இருக்கக்கூடியதான அந்த சங்கு, அது ஒன்றுதானே இருக்கிறது. அந்த பாஞ்சஜன்யத்தை உங்களுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் என்று கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு என்ன பெரிய வஸ்துவாது? சாதாரண விஷயம்தானே, ஒரு சங்கல்ப மாத்திரத்திலே நீ கொடுக்க மாட்டாயா? அந்த ஆயர்பாடி காலத்திலே அவர்களுடன் அந்த கோபிமார்கள் எல்லாம் கூட இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணினாய்? அவர்களுடன் ராசக்கிரீடை ஆடினாயே. அப்போது அந்த ராசக்கிரீடையிலே ஒவ்வொரு கோபிமாருக்கும் ஒவ்வொரு ஆட்சிமாருக்கும் கூடவே இருந்து நீ ராசக்கிரீடை பண்ணாயே. அப்போது நீ ஒருவன்தானே கண்ணன். எத்தனை மாயங்கள் செய்து எத்தனை கண்ணனாக மாறி நீ அவர்களெல்லாம் ராசக்கிரீடை பண்ணாய். அப்படிப்பட்ட உனக்கு இந்த சங்கம் என்று நாங்கள் கேட்பது அவ்வளவு கஷ்டமான செயலாக கொடுப்பதற்கு உனக்கு? நீ சங்கல்பித்த மாத்திரத்திலே எது வேணுமானாலும் கொடுக்கலாம், மனதுதான் உனக்கு வேண்டும் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது. அதை எப்படி தெரிவித்தார்கள்? உனக்கு அரிதன்று ஆளினன் இலைமீது உலகமுண்ட பெருவாயனாய் உறங்கின உனக்கு அரிதன்று என்று சொல்லி முடித்தார்கள் சென்ற பாட்டிலே. இனி இவர்களுக்கு இன்னும் சிலவாகிலும் கொடுத்தாலொழிய விடார்கள் என்று அறிந்து எதை கொடுக்கலாம் என்று ஆலோசிக்கிறான் கண்ணபெருமான். கோலவிளக்கான நப்பின்னை பிராட்டி. இங்கே கோலவிளக்கு கேட்டார்களே, கோலவிளக்கு யாரு? நப்பின்னை தானே. அந்த நப்பின்னை பிராட்டி கோலவிளக்கான நப்பின்னை பிராட்டி. கருட கொடிக்கும் ஒப்பான வஸ்துக்கள் ஒன்றும் இல்லையாமையாகவே அவை ஒவ்வொன்று போரும் என்று விடுத்து மற்ற உபகரணங்களில் மேலும் சிலவற்றை கொடுக்கிறானாம். பாஞ்சஜன்யத்துக்கு துணையாக புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கையும் ஆனிரை இனம் மேல பல மேய்க்கும்போது குறித்த சங்கையும் கொடுத்தான். பாரோர்களெல்லாம் மகிழக் கரங்கின பறைக்கு துணையாக ஜாம்பவான் திருவிக்கிரமதாவதாரத்திலே அடித்து கொண்டு சுற்றி வந்த பறையையும் லங்கையை ஜெயித்தபோது அடிக்கப்பட்டதொரு பறையையும் அளித்தானாம். பகவானுக்கு பல்லாண்டு பாடும் பெரியாழ்வாருக்கு கூட்டாக பாகவத சமூகத்திற்கு பொலிக 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 என்று பல்லாண்டு செய்க்கும் பராங்குசரான ஆழ்வாரையும் அளித்தானாம். ஆட்சிகள் மிகவும் வேண்டிக் கொள்கையாலும் அவ்வனந்தனும் இவர்களுக்கு கிஞ்சித்கரிக்க ஆசைப்படுகையாலும் தானும் இவர்களுக்கு தலைவனாக கூட போகிறபடியாலும் குழந்தையாயிருக்கும் போதே தனக்கு கொடையாய் நின்று நோக்கிய ஆதிசேஷனையும் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பும்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கரவு. பகவான் எங்கு சென்றாலும் அந்த இடத்திலே கொடையாக இருப்பவன், முன்னமே கொடையாக இருப்பவன் இந்த ஆதிசேஷன். சென்றால் குடையாம். பகவான் இருந்தால் அவனுக்கு சிம்மாசனமாக, கோப்புடைய சீரிய சிம்மாசனமாக அவன் காட்சியளிப்பான் அங்கே. அடுத்த நின்னால் மரவடியாக, பகவான் நிற்கும்போது அவனுக்கு பாதுகையாக மரவடியாக விளங்குவான் அனந்தாழ்வான். அது மட்டுமா, நீழ்கடலுள் என்றும் புனையாம் அணி விளக்காம் பூம்பட்டாம் திருமார்க்கு அரவு மனையாம் திருமார்க்கு அரவு என்று அத்தாணி சேவகம் புரிந்த அந்த ஆதிசேஷனையே மேல்கட்டி விதானமாகவும் அவளை காப்பாற்றுவதற்காக கொடுத்தானாம். இவ்வளவையும் கொடுத்துவிட்டு, இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், இன்னும் என்ன வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான் கண்ணன். அதற்கு சாதுரியமாக அவர்கள் பதில் சொல்கிறார்கள். மார்கழி நீராடப் போகும் முன்பு வேண்டியவை இந்த உபகரணங்கள். அப்புறம் நோன்பு நோற்ற பிறகு உன்னிடம் சில பரிசுகள் பெற இருக்கிறோம். அவையாவன,
நீயும் நப்பின்னை பிராட்டியும் பூட்டிய ஆபரணங்களையும் ஆடைகளையும் அணிகலன்களையும் உங்களுடன் ஒன்றாக கலந்து இன்னமது அருந்துகமையும் ஆகும் அப்படின்றார்கள் அவர்கள் ஆண்டாள் கோஷ்டியினர் இந்த பாட்டிலே. நாடு புகழும் பரிசு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உங்கிட்டிருந்து உந்தன்னை பாடி நாங்கள் பறை கொண்டு யாம் பெரும் சம்மானமாகிற அது சாதாரண விஷயமா? அது உன் கையிலிருந்து அந்த பரிசை நாங்கள் பெறுகிறோம் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லையே. அது எப்படிப்பட்ட பரிசு தெரியுமா? நாடு புகழும் பரிசினால் நன்றாக, அப்படிப்பட்ட விசேஷமான உயர்ந்த வஸ்து பரிசாக உன்னிடமிருந்து நாங்கள் பெற வேண்டுகிறோம். உன்னிடமிருந்து நாங்கள் எந்த ஒரு பொருளையும் பரிசாக பெற்றால் அது மிக உயர்ந்த பரிசாகும் என்று இந்த நாட்டார் எல்லாரும் ஆச்சரியத்தினால் எங்களை புகழ்வர்கள். அது என்னென்ன வஸ்துக்கள் தெரியுமா கண்ணா? மேலோட்டமாக பார்த்தால் 5 பொருள்கள், அதனுடன் சேர்ந்து எத்தனையோ பொருள்களை உங்களிடம் கேட்கிறோம். சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்று அணைய பல்கலன்கள். கைகளில் அணியும் அணிகலனான சூடகம், தோள்களில் அணியும் நகையான தோள்வளை, காதுகளிலே செவிகளிலே அணியும் நகைகளான தோடு செவிப்பூ ஆகியவற்றையும். இந்த இடத்திலே கீச்சு கீசென்னெங்கும் என்னும் பாட்டிலே தயிர் கடைகின்ற ஆட்சியர்கள் கைகளிலே அணிந்திருக்கும் அந்த காசு பிறப்பு என்ற நகைகள், அந்த தயிரை கடையும்போது 2 கைகளாலும் மத்தை பிடித்து தயிரை கடையும் போது அந்த கலகலா என்ற சத்தம் உராயும் போது உரிகிறதுல அது இந்த இடத்துல ஞாபகம் வருகிறது அவர்களுக்கு. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த. இதனுடனே பாதங்களில் பூட்டும் அணிகலன்களான தண்டை என்னும் பாடகம்னு சொல்கிறாள் இல்லையோ, அது பாடகம்ன்றது பாத கடகம் அப்படின்னு தான் பொருளாகும். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பாடகம், பாத கடகம். இவை போன்று எங்களுக்கு தேவைப்படும் பல அணிகலன்களையும் நீ எங்களுக்கு வெகுமதியாக தர வேண்டும், பரிசாக தர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். கண்ணன் கேட்கிறான் இப்போது, சரி கொடுத்தால் என்ன பண்ணுவீர்கள் நீங்கள்? அவர்கள் பதில் சொல்கிறார்கள், வெறுமை கொடுத்தால் போராது, நீங்கள் 2 பேரும் நப்பின்னையும் நீயும் சேர்ந்து எங்களுக்கு இதை அணிவிக்க வேண்டும். நீங்கள் அணிவிக்க நாங்கள் அவற்றை அணிந்து மகிழ்வோம் என்கிறார்கள். இதையெல்லாம் எங்களுக்கு அணிந்து கொள்ளக்கூட தெரியாதன்றோ? சாதாரணமாக காதிலே அணிவதை கையிலே அணிவோம், காலிலே அணிவதை கையிலே அணிவோம், கையிலே அணிவதை காலிலே அணிவோம். இப்படியாக எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்களே இதை அணிவிக்க வேண்டும் என்கிறார்கள். சினிமா திரையரங்களிலே பார்த்தால் மேக்கப் மேன் என்று இருப்பார் இல்லையா, நடிகருக்கு, அந்த மாதிரி வேணுமாம் இவர்களுக்கு. 2ஆம் பாட்டிலே விளக்கச் சொன்ன அத்தனை பொருள்களையும் விரதத்தின் போது செய்யக்கூடாதுன்னு என்று விளக்கத்தக்க பொருள்கள் அத்தனையும் இப்பொழுது உன்னை பார்த்ததினால் அந்த விரதம் முடிந்து விட்டது, நப்பின்னையும் நாங்கள் பார்த்து விட்டோம் திருமகளையும், அதனாலே இப்பொழுது அவற்றையெல்லாம் நாங்கள் அணிய ஆசைப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு அலங்கார பூஷிதிகளாக உங்களுக்கேற்ற பெண்டிர்களாக அன்பு தோழிகளாக நாங்கள் விளங்குகிறோம். நீயும் நற்பின்னையும் சேர்ந்து எங்களுடன் கூடியிருந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட வேணும் என்று ஆசைப்படுகிறார்கள் இவர்கள். சோறு சாப்பிட வேண்டும். சோறு சாதாரண சோறா? அது இல்லை. அது எப்படி இருக்க வேண்டும்? பால் சோறாக இருக்க வேண்டும். பாலையும் அன்னத்தையும் நெய்யையும் இட்டு நன்றாக திரண்டு வரும்போது அதுவரை காய்ச்சி சுண்டக்காய்ச்சினதாக இருக்க வேண்டும். அது பகவானுக்கு படைக்கப்படும் பொருளானது சாதம் என்று அழைக்கிறோம். அந்த சாதம் பகவானுக்கு படைத்த பிறகு பிரசாதம் என்றாகிறது அல்லவா? ஒரு பாயசம், அதை பகவானுக்கு படைத்த பின்னர்
திருக்கண்ணமுது என்கிறோம். இப்படியாக பகவானுக்கு எந்த பொருளை படைத்தாலும் அதற்கு முன்னர் இருக்கும் அந்த தன்மை மாறி பகவானுடைய பிரசாதமாக பின்பது மாறுகிறது, உயர்ந்த போக்கியமான வஸ்துவாக மாறுகிறது. பகவானுடன் கூடியிருந்து ஜீவன் ஆனந்தப்படுவதை கூடியிருந்து குளிர்ந்து என்ற தொடர் சுட்டும் என நயம் உரைப்பர் பெரியோர்கள். பகவான் ஆனந்தப்பட ஜீவன் ஆனந்தப்படுவதே வைணவ நெறியாகும் என்று சான்றோர்கள் உரைக்கிறார்கள். கோவிலில் கூட என்ன பண்ணுறோம், அர்ச்சனை பண்ண அந்த சமயத்திலே அந்த அர்ச்சகர் நம்முடைய கோத்திரம் எல்லாம் கேட்கிறார் இல்லையா, அப்போது என்ன சொல்கிறார், பகவத் பிரீத்தியர்த்தம் பகவத் கைங்கர்யரூபம் என்று சங்கல்பத்தை நம்மிடம் பெறுகிறார்கள். பகவானுக்கு வைகுந்தத்திலே கூட இருப்பு கொள்ளாதாம். இங்கே பூமிக்கு வந்து இங்கு இருக்கும் அடியார்கள்ட்டே அவன் கொஞ்சி குழாவ விரும்புகிறானாம். அதனால்தான் வைகுந்தத்திலே திருப்பார்கடலிலே இருக்கும் அவனுக்கு தேவர்கள் எல்லோரும் சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டியந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணதொடு உண்ண போந்து மிலேற்றுவன் கோன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே என்று விண்ணோர்கள் எல்லாம் பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணுகிறார்களாம். அந்த திருமஞ்சனம் பண்ணும் பொழுது இப்போ நம்ம இங்கே ஸ்ரீரங்கத்தில் நம்ம சேவிக்கிறோமே, திருமஞ்சனம் ஆகிற காலத்திலே தூபத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறார்களே. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருவாராதனம் போதும் அந்த அர்க்கியபாதி ஆசனம் சமர்ப்பித்து மறுபடியும் ஒரு தூபத்தை காட்டி, இப்படியாக அந்த தூபம் நிகழ்ச்சி அப்படி நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி விண்ணோர்கள் அவர்கள் காட்டி வழித்தானே இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அது மாதிரியாக விண்ணோர்கள் எல்லாம் தூபத்தை காட்டி கொண்டிருக்கிறார்களாம் பெருமாளுக்கு. அந்த தூபமானது அந்த விண்ணை பூரா மறைச்சுறதான். பகவானுடைய திருமுக மண்டலம் கூட தெரியலையாம், பகவான் திருமேனி கூட அங்கே தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் பகவான் என்ன பண்ணுறாராம், அங்கிருந்து கிளம்புகிறாராம், கீழே வந்து ஒரு அவதாரத்தையே முடித்து விட்டாராம். அப்போதுதான் இந்த 7 எருதுகளையும் அடக்கி நப்பின்னையும் மணந்ததும் அந்த நேரத்திலே தான். இப்படியாக தூப புகை கண்ணை மறைக்கும் அந்த நேரத்திலே ஒரு அவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்தை எடுத்து முடித்து விட்டானாம் கண்ணன் என்று பெரியோர்கள் காட்டுகிறார்கள். நாடு புகழும் பரிசு கொடுத்தபடியன் சிலர் பெரும்படியன் என்று ஊரார் கொண்டாடும்படியாக வாழ்வர் வாழ்வேது ஞாலம் புகழவே என்றும் நாடும் நகரமும் நன்குடன் காண நலனிடை ஊர்தி பண்ணி வீடும் பெருத்தி தன்மூ உலகுக்கும் தரும் ஒரு நாயகமே என்றும் இவன் தரும் பரிசுகள் நாடு நகரமும் அடங்கிய உலகமெல்லாம் புகழும்படி இருப்பவை என்றோ. நாடு புகழும் என்று தங்களுக்கு புகழ் வருகைக்கு சொல்லுகிறார்கள் அன்று, நாட்டாரும் இதை புகழ்ந்து வாய் படைத்த பலனை பெற்று உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாடு புகழும் வேறொரு அர்த்தம், ஒரு சுத்திரனை அண்டிப்பெற்ற ஒரு பொருளாகில் லோகம் இகழும். சர்வலோக சரண்யனான இந்த பகவானிடமிருந்து அண்டி பெற்றதாகியாலே உலகமெல்லாம் புகழ்கிறது. என்றனைய பல்கலனும் இதற்கு விசேஷ அர்த்தம். இப்படிப்பட்ட பல ஆபரணங்களையும் நாங்கள் அணிவோம். இவனுக்கு இருக்கும் கரைபுரண்ட காதல் இந்த 4-5 ஆபரணங்களை அணிவிப்பதோடு இவனை திருப்தி அடையச் செய்யுமோ? ஆகையாலே கணக்கற்ற ஆபரணம் பூட்டுகிறபடி பல்கலனும் பலபலவே ஆபரணம் அபரிமித திவ்யபூஷண என்று சொல்லப்படும் அவனுடைய ஆபரணங்களை எண்ணிக்கையிலே ஒத்திருக்கின்றன. யாம் அணிவோம். ஆபரண சுவாபரணம் என்றபடி சென்ற பாட்டிலே அவனுடைய சங்கம் முதலான பரிகரங்களை பெற்றதை சொல்லுகையாலே தோஷமற்றவனாய் மேலான சாம்ராஜ்யத்தை அடைகிறான் என்னும் வேதார்த்தத்தை உணர்த்தினார்கள். இப்பாட்டிலே
அவனோடு கூடியிருந்து குளிர்ந்து போகங்களை அனுபவிக்கையை பேசுகையாலே அந்த முக்தாத்மா சர்வஜனான பரமாத்மாவுடன் கூட சகல கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் என்னும் வேதவாக்கிய பொருளை பேசுகிறார்கள் என்று சொல்லி இப்பாசுரத்தினை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.